யாருக்கா உங்களுக்கானே? உங்களுக்கா? நம்மளுக்கா இருக்கா? விவசாயத்துக்கா? விவசாயத்துக்கா? எந்த ஊருக்கு போகுது? இது வண்டி முளைக்கிட்டு போகலா? சரி சரி. என்ன விலை? 65 ரூபாயா? இன்னும் விலை கூட தானே கொஞ்சம்? விலை கூடயா மீடியமாக தான் இருக்கா? பரவாயில்ல. சரி சரி சரி. காலைக்கு 75 ரூபாய்க்கு வேலைக்கு வர முடியும், காட்டில் எல்லாம் போகுது. ஓ சரி சரி. இது ரெண்டு ஆமாண்ணே? இது ரெண்டு எந்த வேலைக்கு வரல, தெரிஞ்சு கை தந்துருக்கு. இது கொஞ்சம் மூக்கு எடுத்து மேலே போயாச்சுண்ணே. ஏய் இந்த பிளாஸ்டிக் சர்ட் போட்டதுனாலயா? வாங்கி வச்சுக்கோங்க. ஓ சரி சரி. நூல் சர்ட் வாங்கியாச்சா? இது என்ன சேனல்? இது நம்ம கிராமம். இது நம்ம கிராமம். இதானே சொல்லுறேன். கொடுங்க மாமா வளப்புக்கு போட்டு ஒரே விஷயத்துக்கு கொடு. அப்படியா? நீ என்ன எடு. ஆமா என்ன கொடு, வாங்கி கொடு. அவுத்து பாரு தம்பி. மாமா கொடுங்க மாமா. கொடுத்துருவோம். அவுத்து கொடு. நீ கொடு. அவுத்து கொடு. அவரு தம்பி சந்தையில் வாங்கின கடைக்கு வாங்கி அவுத்துக்கு வாங்க. ஏய் 8000 ரூபாய்க்கு பார்த்தவரு. ஏய் Kira. வாங்கி தட்டு பழகினா சூப்பர் கலையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். புது கலையாக இருக்குது. சூடு கூட எங்கே பண்ணுதே? 1 2 3 காலம் அடங்கி. களை பாக்கிலா எந்த களை வாங்க வந்திருக்கிய? இது வாங்கி வியாபாரத்தில் கிட்டிக்கோ. கண்ணார காலையில் விவசாயத்துக்கு தேவையான 2 ஜோடி காலை சூப்பராக. ஏய் வாங்கிருக்கீங்களா? என்ன விலை? 25. 25ஆ?
எந்த ஊர் போகுது? எர்ணாகுளத்துக்கா? கேரளா. சரி சரி. எத்தனை மாடம் இருக்கு? 10 மாடு வாங்கியிருக்கேன். 10 மாடா? நாள் முதல் சந்தைக்கு வந்தது. ஓ சரி. இன்னும் இதை ஃபர்ஸ்ட் நாள் வந்துருக்கீங்களா? எதை பார்த்து வந்தீங்க? வீடியோ பார்த்து வந்தேன். வீடியோ பார்த்து வந்தீங்க. உங்கள் வீடியோ பார்த்து வந்தேன். ஓ சரி சரி சரி. மாட்டில் எப்படி ரேட்டு கம்மியாக இருக்கா கூட இருக்கா? ரேட்டு கம்மியாக இருக்கு. ரேட்டு கம்மி தான் தானே? உங்கள் இடத்தோட எங்கே ரேட்டு கம்மி? மாடு இருக்கு, ரேட்டு கம்மி. சரி. கேட்டாச்சு. ஆமாம் மாட்டு சொல்லியாச்சு, எல்லாரும் சொல்லிட்டு வந்தாச்சு. நாங்கள் தான் நிற்க. மாடு வித்தாச்சா? எந்த மாடு கொண்டு வந்தியா? என்ன விலை ரெண்டும்? 30 ரூபாயா? சரி சரி. நீ விலை கூட இருக்கா மீடியமாக தான் இருக்கா? 35 ரூபாய் பக்கூடியதா? ரேட்டு கம்மி தான். அப்படி தான் அன்னைக்கு. ஏன் இன்னைக்கு கம்மியாக இருக்குது? ஏகப்பட்ட மாடா? உங்களுக்கு எந்த ஊர்? ஆனகுளம் பக்கம் தெங்காசி. சரி சரி சரி. அங்கே இருந்தாங்க கொண்டு வந்தியா? பண்டாரகுளமா? சரி சரி சரி. போட்டு விடுங்க. நீ வியாபாரி தானா சம்சாரியா? வியாபாரி. அப்படியா? எங்கோல மாடு? பண்டாரகுளத்தில் தான். சரி சரி சரி. இது என்னால? 34. லாபம் எதுவும் இருக்கா வந்ததுக்கு? சரி சரி. வாங்கினாலே தான் வச்சுட்டு போனீங்களா? சரி சரி சரி. ஏன் காரணம் என்ன காரணத்தினால? வேலை இல்லை, கூடுதல் அப்படி தானே? சரி சரி சரிண்ணா. சரி. வாரம் வந்துடுவீங்க? வாரம். எத்தனை மணிக்கு சந்தை திறக்கும்? சந்தை 5 மணிக்கு. 5 மணிக்கு அப்படி தானே? சரி சரி. வளர்ப்புக்கு ஆகுமா அது? இது மலையாளி தான் வாங்கிட்டு. ஓ சரி. மலையாளி தான் வாங்கியிருக்காங்கண்ணா. சரிண்ணா சரி. உங்கள் பேர்? என் பேர் சுப்பிரமணியம். சுப்பிரமணியம். சரி. வண்டி எல்லாம் நீங்கள் சொந்தமாக தான்? எல்லாமே நம்ம வண்டி. சரி சரி சரி. என்ன கொடுத்தாச்சா? ஏன் அண்ணகலாம் நினைக்கிறாங்க. ஒரு காலம் நடக்கு.
ஒரு பூர்ணி கிராஸில் நல்ல காலம் கொஞ்சம் கையில் விட்டுருக்கலாம்ல. ஏய் ஏய் வாங்கியாச்சே வாங்கிருக்கீங்களா? ஆமாம் வேற வியாபாரி வாங்கியிருக்காங்க. நீங்கள் வாங்கலையா? நாங்கள் வாங்கலாம். வாங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்களா? வாங்க தான் பார்த்துட்டு இருக்கோம். ரேஸுக்கா? சம்சாரி மாடியா? சரி சரி சரி. ரேஸுக்கு ஆகுமா அது? இது ரேஸுக்கு ஆகுது. ஆகாது அப்படி தானே? ஆகுது. இப்போ பழக்கி எடுத்து திருப்பி கொண்டு வர முடியாதா? பழக்கி எடுத்து திருப்பி கொண்டு வர முடியாதா? வயசு போயிட்டு. அப்படியா? இது கடை சேர்ந்து எவ்வளோ நாள் இருக்கும்? இது கடை சேர்ந்து 1 வருஷம் இருக்கும். 1 வருஷம் இருக்குமா? ஆமாம் 1 வருஷம். சரி சரி. பள்ளி சேர்ந்த 8 பல்லு ஆகி 1 வருஷம் ஆகினா இருக்குமா? ஆமாம். சரி சரி. அப்படின்னா 1 வயசா? வயசு 2 வயசு. 2 வயசு இருக்கும் தானே? 2 ஜோடியாக பாக்கிய? சரி சரி சரி. இப்போ இது வெட்டுக்காரங்க தான் வாங்கியிருக்காங்களோ? வெட்டுக்காரங்க தான் வாங்கியிருக்காங்க. நீங்கள் கேட்டால் தருவாங்களா லாபம் கொடுத்து? லாபம் கூட 5000 கேட்போம். 5000 கேட்பாங்க கடை தானே? 5000 லாபம். 5000 கொடுத்தா இப்போ வாங்கலாம். அப்படியா? இந்த 2 காலம் அந்த கிளாரி 1,20,000 வாங்கியிருக்காரு. 1,20,000 வாங்கியிருக்காங்க. 20,000. அதிலே கூட 2 காலைக்கு மட்டுமே ஒரு ஜோடிக்கு 5000 கேட்பாங்க தானே? ஆமாம் ஒரு ஜோடிக்கு 5000 கேட்பாங்க. அப்போ கொஞ்சம் சீக்கிரமே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த 5000 லாபம் இருக்குங்களா? லாபம் போட்டுருக்கோம். என்ன செய்ய? வெட்டுக்காரன் கொடுத்தா சம்சாரி தர மாட்டேங்காங்க. சாம்சரி டிவி எடுக்காரு. ஓ சம்சாரிக்கு சாம்சாரிக்கு மாடு தர மாட்டேங்காங்க. மலையாளி பார்க்க பிறகு சாம்சாரி மாடு கிடைக்க மாட்டேங்குது. அப்படியா? வெட்டுக்காரங்க 1 லட்ச ரூபாய் வாங்கினா நம்ம 90 கேட்டாலும் தர மாட்டாங்க. 10,000 அவங்க தான் கூட கொடுக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி சரி. காலை நல்ல ரேஸ் காலை ஒரு காலை கிடக்கு. இதே சந்தையில் கூரில் காலை இந்த காலை தான் நினைக்கிறேன். என்ன காலை கொஞ்சம் பாய்ச்சல் இருக்குது, ஒத்தகத்தில் இருக்குது. நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துருக்கீங்க, எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துருக்கீங்க. அதில் வேறு யூடியூப் ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா 95% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்காங்க. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காலை சூப்பர் காலை. இதனால் கொடுத்தாலும் தெரில, சூடு கீடு எல்லாம் போட்டு ஓட்டியிருக்காங்க. எந்த ஒரு காலம் தெரில. தயவுசெய்து எல்லோரும் எந்த காலை வருதோ அந்த காலைக்கு நேர் எந்த நிமிஷத்தில் வருதோ, இப்போ 1.4 வருதோ அந்த 1.4 வரக்கூடிய காலை இந்த ஏரியாவில் உள்ள காலை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விடுங்க. அப்படின்னா தான் எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா நீங்கள் போகிற ஒவ்வொரு காலையும் ஒவ்வொரு இடங்களில் உள்ள காளையெல்லாம் இருக்கும். சில காளைகள் நல்ல காளைகளாக இருக்கும். அது ஒரு வேளை வாங்கி வளர்க்கறதுக்கும் நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும். இந்த ஏரியாவில் உள்ள காளை அப்போ அதை பார்த்து லிங்க் எடுத்து அந்த காளை எப்படி ஓடுமா ஓடாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. அப்படி பார்த்தினா அந்த காளை ஒரு வேளை இந்த காளை கூட வாழறதுக்கு நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணாமல் இருக்கும்ல. என்னாச்சு ஒட்டா வண்டி வாங்கியிருக்கீங்களா? இல்லைண்ணே பார்த்துட்டு இருக்கீங்களா? வாங்கிக்கு பார்த்துட்டு வாங்கி கட்டிட்டாங்களா? கட்டிட்டாங்க. வாங்கி கட்டிட்டாங்க. ஓ சரி சரி. வாங்கணுமா உங்களுக்கு? இல்லைண்ணே.
எல்லாம் விலை முடிஞ்ச மாட்டேன் சிலங்க சொல்லுவாங்க விலை முடிஞ்ச மாட்டே இது போடுறீங்கன்ட்டு விலை முடிஞ்சு கறி கடைக்கு போனதை கூட நிறைய பேர் வாங்கிட்டு வந்துருந்தாங்க இதை பார்த்துட்டு வந்து அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாரு எதுக்கு நீங்கள் விலை முடிஞ்ச மாட்டெல்லாம் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு என்ன விலைண்ணாச்சி என்ன விலை ஆ ஹலோ 36 இது சம்சாரி மாடா ரேஸ் மாடா ரேஸ் மாடு தானா ரேஸ் மாடு தானா வாங்கிடுவா முப்பத்தாயிரம் எப்படி அதனுடையா அங்க போய் நம்ம அங்க எருமை அங்க போய் காலை வண்டியே பண்ணிருக்கேன் மாட்டு கொடுத்தாலும் கிடைக்காது நம்மளோட காலை யாரு சூப்பர் கிட்ட அதை எங்கேயோ ஓட விட்ட மாதிரி இருக்கு பாப்பா ஒரு பந்தயத்தில் ஓட விட்ட மாதிரி இது இந்த பாப்பா வண்டியில் ஓடின நீங்கள் கையில் வச்சு ஒரு நாள் விலை துணி தெரியுமா பூக்குட்டி அதான் அது இல்லையா ஆட்டிக்கிட்ட போயிடும் ஒரு பிள்ளை நிற்கிற பிள்ளை கடை காலை பார்க்க
ആ ചണ്ടാച്ചനോട് വിൽക്കാറില്ല. லோடு இருக்கு, லோடு சின்ன கடைக்கு. ஹலோ ஹலோ, நான் சந்தையில் தான் நிற்கேன். காலை அது ஆவாதானே? அது என்னன்னு தெரியல. காலை வண்டி எடுக்கவும் தெரியல, வண்டியில் போகவும் தெரியல. அதான் என்ன செய்யணும் உன்ட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். எந்த ஒரு மாடு தெரியல, நல்லா சூடு போட்டு வாடி அதே விலைக்கு